குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஏன்னா அந்த பே லீஃப்னு சொல்லக்கூடிய இந்த பட்டை விரிஞ்சி இலை சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பே லீஃப் ரிச்சுவல் எப்போ பண்ணலாம்னா, பணம், கெரியர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க கிரீன் வயலட் யூஸ் பண்ணலாம். நம்ம பேரு அவங்க பேரு இப்போ 2 பேர் சம்மந்தப்பட்டதுன்னா 2 பேர் பேரும் எழுதி அவங்க பிறந்த தேதி அது மாதிரி அவங்கள பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் எழுதி நம்ம மனசார உட்காந்து வேண்டணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த நிலா வெளிச்சத்துல வேணா ரொம்ப நல்லது. சேஜ் லீவ்ஸ்ன்னு பேசிக்கா சாம்பிராணி கொளுத்துற மாதிரி தான், அது ஒரு கைண்ட் ஆஃப் லீஃப் காஞ்சி போய் இருக்கும். அதை நீங்க கொளுத்திட்டு உங்களை சுத்தி அது கொஞ்சம் காமிச்சுக்கிட்டா உங்களோட ஆரா கிளென்ஸ் ஆகும். நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க, எல்லாரோட திருஷ்டி படுதெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் போய் கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு குளிச்சாலே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பணவரவுக்கு கிரீன் கலர் கேண்டல் யூஸ் பண்ணலாம், yellow கலர் கேண்டல் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட ப்ரொஃபைலே நாங்கள் வந்து பார்த்துருந்தோம், நிறைய வந்து ஒரு லீஃப்ல எழுதுறது, அது போட்டு கொளுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இது பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன பேரு, எதுக்காக அது பண்றோம்? அதுல வந்து ரிச்சுவல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம பூஜையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ற, ஒரு தேங்காய் உடைக்கிறது அது ஒரு ரிச்சுவல் தான், கற்பூரம் காட்டுறது ஒரு ரிச்சுவல், அந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம இந்த யூரோப்பியன் ஆஸ்ட்ராலஜி ஓவரால் உலகம் ஃபுல்லாவே எல்லா ரிலிஜியன்லயுமே இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த பே லீஃப்னு சொல்லக்கூடிய இந்த பட்டை விரிஞ்சி இலை சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி துளசி அதெல்லாம் வந்து நம்ம ஹிந்துவிசம்ல பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது பே லீஃப்ல. ஸோ அந்த பே லீஃப்ல உங்களோட விருப்பம் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன நிறைவேறணும், ஆசைகள் இருக்கு, எல்லாம் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஒரு பணம் வரவு எதுவும் வேணா இருக்கலாம். ஸோ ஒரு நியாயமான ஆசை. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம நம்ம எழுதுறது அது நடக்காது. அப்படி பண்ணக்கூடாது. 2 சைடுமே விருப்பம் இருக்கணும். பட் அவங்களுக்கு வேற யாரையாவது பிடிச்சி அவங்கள நான் இங்க இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இயற்கைக்கு மாறான விஷயம். அப்படி பண்ணாம நியாயமா நீங்க எழுதக்கூடிய விஷயம் அனைத்துமே நடக்கும் கண்டிப்பா. ஓகே, இந்த ரிச்சுவல்ஸ் அதாவது பே லீஃப் ரிச்சுவல்ஸ்ல என்னெல்லாம் நம்ம கேட்கலாம், அப்படி என்னெல்லாம் நடத்தி கொடுக்கும்? இது பே லீஃப் ரிச்சுவல் எப்ப பண்ணலாம்னா, உங்களுக்கு மூன் எனர்ஜிக்கு கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். எனி டைம் பண்ணலாம் பே லீஃப். பட் அமாவாசை பௌர்ணமி டைம்ல பண்ணா அது ரொம்ப நல்லது, நைட் நேரங்கள்ல. இது எப்ப பண்ணலாங்கிறது சொல்லிருக்கீங்க, என்னெல்லாம் கேட்கலாம் அதுகிட்ட? இப்போ பணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம எழுதுற பென் கலருக்கு கூட அந்த முக்கியத்துவம் இருக்கு. நம்ம காமனா வந்துட்டு ப்ளூ பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஸ்கூல் டைம்ல இருந்தே வந்து ரெட் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிரீன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, பிகாஸ் படிக்க டைம்ல. இப்போ இதுக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கலருக்கு என்னென்ன வேல்யூ? இப்போ வந்து கிரீன் யூஸ் பண்ணலாம். கிரீன் அண்ட் வயலட் வந்து நீங்க பண வரவுக்கு யூஸ் பண்ணலாம். பணம், கெரியர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க கிரீன் வயலட் யூஸ் பண்ணலாம். ஒரு கடன் தொல்லை தீரணும், இல்ல இங்கிருந்து வர வேண்டிய பணம் எனக்கு வரணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு, எக்ஸாம் பாஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வெற்றி பெற வேண்டிய விஷயங்களுக்குலாம் அது யூஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் சார்ந்த இன்னொரு மனிதரை பத்தின ஒரு விஷயங்களுக்கு நீங்க ரெட், பிங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல பவர் கொடுக்கும். இதை எழுதி அந்த பே லீஃப்ல நம்ம விருப்பத்தை எழுதி நம்ம பேரு அவங்க பேரு இப்போ 2 பேர் சம்மந்தப்பட்டதுன்னா 2 பேர் பேரும் எழுதி அவங்க பிறந்த தேதி அது மாதிரி அவங்கள பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் எழுதி நம்ம மனசார உட்காந்து வேண்டணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த நிலா வெளிச்சத்துல வேணா ரொம்ப நல்லது. பௌர்ணமியில பண்ணலாம். அமாவாசையா இருந்தா கூட நீங்க ஒரு மாடியில போய் வெளியே நின்று நம்ம இயற்கையோட சேர்ந்து, இயற்கையை தான் வழிபடுறோம் பேசிக்கலி, வேண்டி அந்த நம்ம இன்டென்ஷனை நம்ம யூனிவர்ஸ்க்கு வெளிப்படுத்துறோம். அதுதான் இதோட பர்பஸே. வெளிப்படுத்திட்டு நம்ம அதை பேர்ன் பண்ணிடணும், கொளுத்திட்டு அந்த ஆஷஸை வந்து நீங்க காத்துல விட்டாலும் சரி, இல்ல பூமியில மண்ணில் தொட்டில புதைச்சாலும் சரி, அகைன் அது இயற்கைக்கு தான் விடுறோம். காத்தோட கலக்கிறது இல்ல பூமியில புதைக்கிறது அந்த மாதிரி. ஸோ இயற்கை வழிபாடு தான் இது. இயற்கைகிட்ட நம்ம வேண்டதுனால அதுக்கிட்டே கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். இது வந்து பே லீஃப் ரிச்சுவல். அந்த பே லீஃப் ரிச்சுவல்லையே எதை வச்சு கொளுத்தணும்? இப்போ நீங்க கற்பூரத்துல தான் வந்து அதை கொளுத்தணும், எது வேணா ஒரு விளக்குல கொளுத்தலாம், ஒரு கற்பூரத்துல கொளுத்தலாம், எதுல வேணா கேண்டல்ல கொளுத்தலாம். அப்ப அது விஷயம் கிடையாது. உங்க இன்டென்ஷனை அதுல பதிவு பண்ணிட்டு இயற்கையை வேண்டிட்டு இயற்கை கிட்டே அந்த நம்மளோட வேண்டுதலை அனுப்புறோம். இது எவ்வளவு வேணாலும், இப்போ ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு 5 விஷயம் தான் கேட்க முடியும், 10 விஷயம் தான் கேட்க முடியும். அந்த பே லீஃப் வந்து ஒரு 10 தான் நீங்க எழுதி இது பண்ண முடியும், அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல ஒரு மேக்சிமம் 5 வரைக்கும் பண்ணா பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்டென்ஷனை எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல செலுத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது நடைபெறும் இல்லையா. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் எல்லாமேன்னுலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்துக்கு
கம்மியான விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம நிறைய கவனம் அதில் செலுத்த முடியும். 10 விஷயம் இருந்தால் எண்ணம் சிதறி தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இப்போ இந்த வாட்டி இந்த மாதம் பண்ணுறீங்க, ஒரு பௌர்ணமிக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 5 வேண்டுதலுக்கு பண்ணீங்கன்னா பெட்டர். அடுத்த அமாவாசை வருதுன்னா இன்னும் ஒரு 5 விஷயம். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 5 பண்ணீங்கன்னா போதும். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியாது. மைண்டே ரொம்ப ஒரு இதுவாகிடும். அதனால 5 பண்ணுறது பெட்டர். ஸோ இது பண்ணும்போது வந்து சுத்தபத்தமாக பண்ணணும், குளிச்சுட்டு பிரார்த்தனை எல்லாம் முறையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பேலீஃபையும் அந்த மாதிரி பண்ணணுமா இல்லை எப்படி? வந்து சுத்தங்கிறத விட இப்போ மனசு சுத்தமாக இருக்கணும். அதுதான் மனசு சுத்தமாக இருக்கணும்னா நம்ம மெயினாக மெடிடேட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்த சத்தமும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்டென்ஷன்ஸை பற்றி யோசிச்சுட்டு வேண்டிட்டு நிலா வெளிச்சத்தில் வேண்டிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணீங்கன்னா பெட்டர். ஸோ இன்னொரு விஷயம் சுத்தம் பண்ணுறதுன்னு பேசுகிறப்ப நம்மளோட ஆரா வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கும். யாராவது கத்திட்டு போயிருப்பாங்க, ரோட்டில் நடந்து போகிறோம், நிறைய பேரை கடந்து வரோம், நம்மளோட ஆரா கிளென்சிங்லாம் இருக்குது. இப்போ சாமிக்கு கற்பூரம் காட்டுறதே அந்த கான்செப்ட் தான், நமக்கு சுற்றி போடுறதுமே அந்த கான்செப்ட் தான், நம்மளோட ஆரா வந்து கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ வீட்லேயே கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் இப்போ பே லீஃப் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய வந்து இந்த சேஜ்னு ஒரு லீவ்ஸ் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், இப்போ நிறைய கடைகளில் கூட கிடைக்குது சேஜ் லீவ்ஸ்ன்னு. பேசிக்காக சாம்பிராணி கொளுத்துற மாதிரி தான், அது ஒரு கைண்ட் ஆஃப் லீஃப், காஞ்சி போய் இருக்கும். அதை நீங்கள் கொளுத்திட்டு உங்களை சுற்றி அது கொஞ்சம் காமிச்சிக்கிட்டா உங்களோட ஆரா கிளென்ஸ் ஆகும். உங்கள் வீட்டை சுற்றி காமிக்கலாம். ஸோ நம்ம ட்ரெடிஷனில் ஆல்ரெடி இருக்குது, பட் இது ஒரு வேரியன்ட்னு சொல்லலாம், அதுவுமே உதவும். ஆரா கிளென்சிங் அப்படிங்கிறதுல வேற என்னென்ன மெத்தட்லாம் நம்ம வீட்டில இருந்தே பண்ணிக்க முடியும்? நான் சொன்ன மாதிரி இந்த சேஜ் லீவ்ஸில் பண்ணிக்கலாம், ஆரா கிளென்சிங் பண்ணலாம். இப்போ இந்த கேண்டில் லைட் இருக்குல்ல, கேண்டில் லைட் ரிச்சுவல் பண்ணலாம். இந்த கேண்டில் ஒளி ஏற்றி வச்சுட்டு, ஏன்னா நெருப்பு அகைன் இப்போ இந்த டாரோட பேசிக்கே பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் தான், நீர், நெருப்பு, காற்று, அகயம், பூமி, இதுதான். ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸை தான் திருப்பி திருப்பி நம்ம வேண்டுறோம். இப்போ கேண்டிலுங்கிறப்போ இந்த நெருப்பில் வச்சு அந்த கேண்டில் ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம வேண்டலாம். ஆப்வியஸாக நம்ம ஆராவும் கிளென்ஸ் ஆகும். நம்ம வேண்டுதல், நம்ம இன்டென்ஷன் வந்து நம்ம இயற்கைக்கு வச்சு கேட்குறோம், அந்த ஒரு இதுவும் வரும். ஸோ கேண்டில் ரிச்சுவல் பேசிக்காக வீட்டில் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சு அவங்க ஒரு விஷக்கு ஒரு கேண்டில் யூஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்னா 2 கேண்டில் சேர்த்து கட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறப்போ இன்னும் சில டெக்னிக்ஸ்லாம் அது யூஸ் பண்ணுவோம். சில ஸ்பெஷல் ஹர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் வீட்டில் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறப்போ ஒரு பிளெயின் கேண்டில், ஒயிட் கேண்டிலே போதுமானது. இப்போ ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த நீடு இருக்கு, நமக்கு இப்போ பண தேவை, தொழில் வந்து நல்லபடியா இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இப்படி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம இது பண்றோம். ஆனால் வீட்டில் வந்து நிறைய தீய சக்திகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்தலாம்? கண்டிப்பாக நான் சொன்னேன், இந்த கிளென்சிங் பண்ணலாம். கிளென்சிங் நம்ம சேஜ் கிளென்சிங் பண்ணுறப்போ வீட்டை சுற்றி அந்த புகையை படர விடுறப்போ அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, ஒரு கிளாஸில் லெமன் போட்டு வைக்கலாம். நீங்கள் கிளாஸில் வாட்டர் ஊற்றிட்டு லெமன் போட்டு வச்சிங்கன்னா லெமனுக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அதோட நேச்சர் மாதிரி, ப்ராப்பர்ட்டி மாதிரி அது வந்து கெட்டு போகி அழுகி போகுதோ அதை அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது கிளாஸ்லனா நம்ம இப்போ சில்வர் கிளாஸா இல்லை எது வேணாலும், ஒரு கண்ணாடி கிளாஸ் ஆர் பவுல் இருந்தால் பெட்டர். மேக்ஸிமம் நீங்கள் கடைகளில் கூட பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா திருஷ்டி வரும், ஸோ அதை அவங்கள பாதிக்கக்கூடாதுன்னு. எல்லாமே நம்ம மரபில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதை மறந்துட்டோம் அப்படிதான் சொல்லணும். ஸோ அது ஹெல்ப் பண்ணும் வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு. உப்பு, கல் உப்பை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு குளிச்சிங்க. நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க, எல்லாரோட திருஷ்டி படுதெல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு போய் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு குளிச்சாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக தலைக்கு ஊற்றிக்க கூடாது, ஏன்னா சால்ட் இதுவாகும், உடம்புக்கு ஊற்றி. வேற இதில் வந்துட்டு அந்த கேண்டில் சொல்லியிருந்தீங்களே, அதில் என்னெல்லாம் வந்து கேண்டில் ரிச்சுவல்ஸில் வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க, எந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம வீட்டில இருந்தே பண்ணிக்கலாம்? இப்போ வீட்டில இருந்து பண்ணுறப்போ ஸோ இந்த கேண்டில் ரிச்சுவலில் நம்ம வேண்டலாம், ரிலேஷன்ஷிப்க்கு வேண்டலாம். பொதுவான அதாவது ஒரு கேண்டலுக்குமே ஒரு கலர் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ மற்ற ஒரு தீய சக்தி, போட்டி, பொறாமைகள்ல இருந்து காப்பாற்றிக்கணும்னா பிளாக் கேண்டில் வச்சு நம்ம இது பண்ணலாம். அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஒரு பிளாக் கேண்டில் ஏற்றி ஒரு வீட்டில் உரமாக வச்சுருந்தா கூட போதும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது, நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், என்னை சுற்றி எல்லாம் நெகட்டிவாக நடக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். பண வரவுக்கு என்ன கேண்டில் யூஸ் பண்ணலாம்? பண வரவுக்கு கிரீன் கலர் கேண்டில் யூஸ் பண்ணலாம், எல்லோ கலர் கேண்டில் யூஸ் பண்ணலாம். கடன்கள்லாம் தீரணும், வர காசு வந்துட்டு நமக்கு வீட்லயே தங்கணும் அப்படின்னா கோல்டன் கலர் கேண்டில் இருக்கு. கோல்டன் கலர் கேண்டில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு செழிப்பு, வளம் எல்லாத்துக்குமே காமனான கலர், அது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே இந்த மாதிரிலாம் என்னால் தேடி வாங்க முடியாதுன்னா ஒயிட்க்கு போகலாம், பெட்டர். இப்போ திருமண தடை அப்படின்லாம் இப்போ நம்ம கிட்டயுமே நிறைய பேர் கேட்குங்க. அப்படி திருமண தடை நீங்கணும்னா வீட்டில் இந்த கேண்டில் கொளுத்தி வைங்கன்னா எது சொல்லுவீங்க? திருமண தடை நீங்கிறதுக்கு நீங்கள் ஒயிட் போகலாம்.
இல்லை பர்பிள் ரெட் கூட போகலாம். இப்போ நம்மளுடைய பாரம்பரியம் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விளக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக ஃபாலோ பண்ணுவோம். கேண்டில் வைக்கிறது அப்படிங்கும்போது அது நிறைய இடங்கள்ல நான் ஏன் கேண்டில் வைக்கணும், அதுக்கு நான் விளக்கே வச்சிருவேனே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் இல்லையா? ஸோ அப்படி மாற்றி வைக்கணும், நான் விளக்குல வைக்கணும் அப்படின்னா எந்த விளக்குல நீங்கள் சொல்லுவீங்க? விளக்குலன்றது பேசிக்காக அது வந்து ஒரு நெருப்பு வழிபாடுன்னு தான் நம்ம சொல்லலாம். நெருப்பு சொல்லலாம். அந்த அகல் விளக்குன்றது மண்ணும் நெருப்பும் சேர்ந்து வழிபடுற முறை தான் நம்ம அகல் விளக்குல பண்றது. கேண்டலுங்கிறது இந்த கலருக்குமே ஒரு சக்தி இருக்கு, வைப்ரேஷன் இருக்கு. அதனாலதான் இப்ப ராசிக்கல் ஆகட்டும், கிறிஸ்டல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னா, அந்த கலர் வெளிப்படுத்தக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல நம்ம லைஃப்ல இருக்கிறப்போ அதுக்கான ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கேண்டில் எல்லாமே அதுதான். ஸோ அந்தந்த கலர் கேண்டில் நம்ம யூஸ் பண்றப்போ அந்த கலர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம லைஃப்ல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ பிங்க் கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்குன்னா அதுக்கெல்லாம் என்னென்ன தாக்கம் இருக்கும்? அது ரிலேஷன்ஷிப்க்கு இந்த பிங்க், பர்பிள், ரெட் யூஸ் பண்ணலாம். இருக்கிற ஒரு பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்க ஆரஞ்சு கேண்டில் யூஸ் பண்ணலாம். பண வரவு, வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு கிரீன் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணலாம். அது மாதிரி தீய சக்தி, ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா பிளாக் கலர் கேண்டில் யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த சமயத்துல, ஐ மீன் எந்த நேரத்துல இது வந்து பத்த வைக்கணும், எவ்வளவு நேரம் இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் வீட்டுல? நேரம் காலம்லாம் ஒண்ணும் இல்லை. எப்போ நீங்க நினைக்கிறீங்களோ பண்ணலாம். அந்த கேண்டில் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு இன்டென்ஷன் செட் பண்றீங்கன்னா அந்த கேண்டில் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க அது பக்கத்துல இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் அண்ட் ஆல்சோ உங்க இன்டென்ஷன் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றதுக்கு நீங்க அது பக்கத்துலயே இருக்கிறது பெட்டர். அந்த எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும். ஒரு முழு கேண்டில்னா அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து. ஆமா, நீங்க கலர் கேண்டில் பாத்தீங்கன்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் வரும். அது ஒரு ½ அன் ஹவர்ல எரிஞ்சு முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ½ அன் ஹவர் ப்ரேயர் பண்ற மாதிரி, அதாவது நீங்க சாமி ரூம்ல கூட உட்காந்து பண்ணலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த முறைகள்லாம் நம்ம பண்ணும் பொழுது எவ்வளவு நாட்கள்ல நமக்கு அந்த மாற்றம் தெரியும், எப்படி அந்த டிஃபரன்ஸ் தெரியும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பலன் கிடைக்கும்? கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம் நீங்க ஒரு 21 days ஆவது ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது உங்களோட பழகிறதுக்கு 21 நாட்கள் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 months பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் மேக்ஸிமம் ஒரு 21 days ஆவது நீங்க கண்டினியூஸா பண்ணணும். அதுக்கப்புறம் 1-2 நாள் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. பட் அந்த கண்டினியூட்டி ஒரு 3 மாசத்துக்கு பண்ணீங்கன்னா நீங்க டிஃபரன்ஸை கண்டிப்பா. ஓகே, இந்த விஷயம் பண்ணறதுக்கு மனசு மட்டுமே சுத்தமா இருந்தா போதும். நம்ம இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மனசு தெளிவா இருக்கணும். குளிச்சுட்டு பண்ணா நம்ம உடலும் மனசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றபடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ சிலருக்குலாம் வந்து நீங்க 21 days சொல்லியிருக்கீங்க, அதுலயே வந்து அந்த அந்த மாற்றங்கள் தெரியுமா? சீக்கிரமா இந்த வேலை எனக்கு நடக்கணும், ரொம்ப குயிக்கா முடிக்கணும், ஏன்னா டைம் இல்லை, 3 மாசம் வரைக்கும் இல்லை, அந்த வேலை வந்து ஒரு 10 நாளே முடிய போதுங்கும் போது கம்மியான டியூரேஷன்ல தான் அந்த கோல் செட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். அது எல்லா சூழ்நிலைகளும் இது கொஞ்சம் ஏத்தி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாள்ல எனக்கு எக்ஸாம் வருது, நான் நல்லா பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அது எக்ஸாம் நல்லா எழுதக்கூடிய சூழ்நிலைகளை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் அது கணக்கு கிடையாது. இப்போ லாங் டேர்மா இருந்தா ஒரு 3 மாசம்னு சொல்றேன். ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை வண்டி வாங்கணும் அந்த மாதிரி சொல்றேன் 3 மாசம். சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் இது பண்ணலாம். எனக்கு நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா நிறைய பேர் வீட்டில் பண்ண முடியாது, என்ன பண்றேன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் பண்ணுவேன். என்னோட பேஜ்ல பாத்தீங்கன்னா புக் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க வீட்டுல பண்ண முடியும்ன்றவங்க அவங்களேவும் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள், ரொம்ப புதுமையான விஷயங்கள் வந்து இன்னைக்கு பகிர்ந்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.